பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும், கடன் அடையணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிய விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நாளை தினம் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை அன்று ஒரே ஒரு பூவை நான் சொல்லக்கூடிய எளிய ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு பூவை நீங்கள் பீரோவில், அதாவது பணம் வைக்கும் இடத்துல வைங்க. கட்டாயமாக அவங்கக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, பணம் சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும், வருமானம் அதிகரிக்கும். கடனில் ரொம்ப மாட்டி முழிச்சிட்ருக்கோம், கடன் சுமை தீர்ந்தா போதும் அப்படின்றவங்க, வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருக்கோம், ரொம்பவே வட்டி கூட கட்ட முடியாமல் கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்றவங்களும் சரி, கடன்லேருந்து நீங்கள் சீக்கிரமாக வெளியே வரணும், இதற்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும் அப்படின்னா நாளை தினத்தை தவற விடாதீங்க. இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் செய்யுங்க. கட்டாயமாக உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். நாளைய தினம் புதன் பகவான் அதே மாதிரி சுக்கிர பகவானோட சேர்க்கை இருக்கு. குறிப்பா ரோகிணி நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த அதிசயமான நாளில், சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய விஷயத்தை செய்கிறதுனால, அதாவது குறிப்பாக மகாலட்சுமி தரோட அருள் உங்களுக்கு கிடைக்கணும், வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அக்ஷயத்திரையை நீங்கள் தவற விடாதீங்க. ரொம்ப எளிய விஷயம் தான் நான் சொல்லுவேன், அனைவரும் ஃபாலோ பண்ணக்கூடிய, அதாவது அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை நான் தொடர்ந்து பதிவுகளை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த விஷயங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு கட்டாயமாக பலன் 100% கிடைக்கும். ஸோ அது என்ன, எப்படி செய்யணுன்றது டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நாளைய தினம் அக்ஷய திருதியை, அதாவது 10/5/2024 வெள்ளிக்கிழமை அக்ஷய திருதியை இருக்குது. ஸோ இந்த அக்ஷய திருதியை அன்று பொதுவாகவே அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தங்கம் வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கம் வாங்கக்கூடியவர்களும் சரி, தங்கம் வாங்க முடியலனாலும் சரி, இந்த ஒரு எளிய விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க. உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஸோ இதற்கு நமக்கு தேவையான ஒரு பூ பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஜா, பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த பூ. இது அனைத்து பூ கடையிலையுமே கிடைக்கும். ஸோ நிறைய அளவில் வேணுன்றதில்ல, ஒரே ஒரு பூ கிடைச்சாலும் ஓகே. ஸோ இன்றைய தினம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, ஏன்னா நாளைக்கு பூஜை அப்படின்றதுனால. முடிஞ்சவங்க நாளை தினம் உங்களுக்கு கிடைக்குன்ற பட்சத்தில் நாளை தினம் நீங்கள் வாங்கிக்கலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த பூவை நீங்கள் இன்றைக்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நான் வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு இந்த மாதிரி பூ எல்லாம் கிடைக்கல அப்படின்றவங்க கூட நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பன்னீர் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு கிண்ணத்தில் பன்னீர் கொஞ்சம் ஊற்றி எடுத்துக்கோங்க. ஸோ பன்னீர் ரோஸ் கிடைக்குன்ற பட்சத்தில் பன்னீர் ரோஸை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, கிடைக்காத பட்சத்தில் பன்னீரை பயன்படுத்திக்கலாம், தவறு கிடையாது. நாளை தினம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால மகாலட்சுமி தரோட அருள் நம்மளுக்கு கட்டாயமே கிடைக்கணும். சுக்கிர பகவானோட அருள் கிடைச்சாவே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தர அருள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த இடத்துல நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறீங்களோ அங்கே சுக்கிர பகவானோட அருள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சுக்கிர பகவானோட அருள் கிடைச்சாவே போதும், உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். நாளைய தினம் காலையிலேயே எந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் படம் இருக்குன்னா அந்த படத்தை தொடச்சி எடுத்துக்கோங்க. அப்படி தனி படம் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லா படமும் சேர்ந்து இருக்குன்னா அங்கே மகாலட்சுமி தாயார் படத்துக்கு நான் சொல்லக்கூடிய அலங்காரங்கள் செஞ்சு முடிச்சிருங்க. நல்ல வாசனை மிகுந்த மலர்கள் பயன்படுத்தலாம். அதே மாதிரி தாமரைப்பூ கிடைச்சதுன்னா தாமரைப்பூ நீங்கள் வைக்கலாம். ஸோ மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பூனா தாமரைப்பூ, வாசனை மிகுந்த மலர்கள் தான். ஸோ இது இரண்டுமே நீங்கள் பயன்படுத்திக்க ஆரம்பிக்கலாம். ஏதாச்சும் ஒன்று கிடைச்சாலும் தவறு கிடையாது. ஸோ இப்போ நான் தாமரைப்பூவில் எனக்கு கிடைக்கலங்க அப்படின்றவங்க கூட நீங்கள் வாசனை மிகுந்த மலர் அப்படின்ற பட்சத்தில் மல்லிகைப்பூ, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர் எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். இந்த வாசனைப்பூ அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய வாசனை மிகுந்த மலர்களை நீங்கள் நாளைய தினம் அலங்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த பூக்களை நீங்கள் அலங்காரம் செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ மல்லிகைப்பூ கட்டி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு அலங்காரம் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அந்த பூ தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ அதை நீங்கள் பயன்படுத்திக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நான் தாமரைப்பூ எப்பொழுதுமே பயன்படுத்துவேன், மல்லிகைப்பூ பயன்படுத்துவேன் மகாலட்சுமி தாயாருக்கு. ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். நிறைய பூ வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ கொஞ்சமாக வைத்தாலும் ஓகே, கொஞ்சமாக வாசனை மிகுந்த மலரை பயன்படுத்தினாலும் ஓகே. ஸோ இந்த அலங்காரம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம நெய்வேத்தியமாக பிரசாதமாக என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டு சாதம் நீங்கள் வைக்கலாம். கற்கண்டு சாதம் வைக்கல அப்படின்னாலுமே கொஞ்சமாக டைமண்ட் கற்கண்டு மட்டும் நீங்கள் வைத்தாலும் போதும், அதுவே போதுமானது. இதையே நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த தாமரைப்பூ நம்ம ஏன் பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு பிடித்த பூ, மகாலட்சுமிக்கு உரிய பூ. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வைக்கும் பொழுதும், பூஜையில் வைக்கும் பொழுதும் கட்டாயமாக உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, எதிர்மறை ஆற்றல், இது எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ நம்ம பூஜையிலுமே எப்பொழுதுமே உருளில் ஒரு தாமரைப்பூ போட்டு வைக்கலாம். அதே மாதிரி வீட்டோட ஹால்லையுமே ஒரு தாமரைப்பூ போட்டு வைக்கலாம். ஸோ இதையுமே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் வழக்கமாக வச்சுக்கோங்க. சீக்கிரமாகவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. தினந்தோறும் நம்ம ஒவ்வொரு பூ மாற்ற முடியலனாலுமே வாரத்துக்கு ஒரு பூ வச்சாலே போதும், அது வாடாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ அடுத்து இந்த பன்னீர் ரோஸை வச்சு நான் சொல்லக்கூடிய ஒரு வரி மந்திரம், இதை பயன்படுத்தினதுக்கப்புறமா இது என்ன செய்யணும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பன்னீர் ரோஸை 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இது ஒரு பூ, எத்தனை பூ வேணால் எடுத்துக்கலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் வச்சுட்டு
நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கடன் சுமை தீரணும், பண பிரச்சனைகள் தீரணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம விளக்கேற்றி வைக்கிறது, இந்த நெய்வேத்தியம் வைக்கிறது, பூவில் அலங்காரம் பண்ணி வைக்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதை செய்ய போகிறோம். அதே மாதிரி நீங்கள் கேட்கலாம், இப்போ நான் இந்த பூ வைத்து பண்ணலை, நான் பன்னீர் வச்சு பண்ணுறேன், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதையும் நான் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏன் இதை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வாங்க முடியலனாலும் சரி, வெள்ளி நகைகள் வாங்க முடியலனாலும் சரி, இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாவே போதும், உங்களுக்கு கட்டாயமாக அது ரெட்டிப்பான பலனை கொடுக்கும். உங்களுடைய பண பிரச்சனைகள் மட்டும் இல்லை, கடன் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். இந்த செல்வ செழிப்பு அப்படின்றது உங்களுக்கு வர ஆரம்பிக்க தொடங்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சக்திவான விஷயம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்தடுத்த பதிவுகளையும் சரி, நம்ம தங்கம் வாங்க முடியாதவங்க என்ன பொருள் வாங்கலாம், இதை எப்படி பயன்படுத்தணும், இது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பூஜைக்கு நம்ம தயார் பண்ணியாச்சு. 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் இந்த பூவை பன்னீர் ரோஸை உள்ளங்கையில் வச்சுட்டு உங்களுடைய கடன் சுமை தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். 108 முறை சொல்ல முடியாதவங்க 27 முறை சொல்லுங்கள். அப்படி அதுவும் சொல்ல முடியல அப்படின்றவங்க ஒற்றைப்படையில் உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த எண்ணிக்கையில் நீங்கள் இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக. இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் 108 முறை சொல்லுங்கள். அப்படி இந்த மாதிரி என்னால் சொல்ல முடியலன்றவங்க கூட எளிமையாக ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இந்த மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு இதுக்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும், கடன் அடையணும், வருமானம் ரெட்டிப்பாகணும்னு வேண்டிக்கோங்க. அது அப்படியே பலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த அக்ஷய திருதி அன்று நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா இந்த பூவை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல பீரோவில் அந்த இடத்துல அப்படியே வச்சிருங்க. இந்த பூ அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த பூ வாடினதுக்கு அப்புறமா ஒரு வாரம்க்கு அப்புறமா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அது வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த பூ நம்ம ஏன் வைக்கிறோம், ஏன் இந்த மந்திரம் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ஷய திருதி அன்று நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது கட்டாயமாக பலிக்க ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவான சிந்தனைகளோ நெகட்டிவாக பேசுகிறதும் நீங்கள் தவிர்த்துட்டு பாசிட்டிவாகவே திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாகவே பேச ஆரம்பிங்க. இந்த பன்னீர் ரோஸ் பயன்படுத்தாமல் பன்னீர் பயன்படுத்தி எப்படி செய்யணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். 2 உள்ளங்கைகளுக்கு நடுவில் ஒரு கப்பில் பவுலில் நீங்கள் பன்னீர் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருப்பீங்க மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடி. அந்த பன்னீரை 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு 2 கைகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம சுவாமியை பார்த்து கை ஏந்தி நம்ம வேண்டுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 2 கைகளையும் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் அதே மாதிரி மனதார சொல்லிக்கோங்க. இந்த விஷயம் நம்ம ஏன் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்றைய தினம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கட்டாயமாக பலிக்கும் அப்படின்றதுனால தான். குறிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச அவங்களுக்கு உரிய பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் செய்யும் பொழுது இன்னும் அதுக்கு ரெட்டிப்பான பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு எளிய விஷயத்தை நாளை தினம் கட்டாயமாக நீங்கள் அனைவருமே செய்யுங்க. உங்களுடைய கடன் மட்டும் இல்லை, இதற்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும், வருமானம் ரெட்டிப்பாகும், சீக்கிரமாகவே உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும். ஸோ முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு எளிய விஷயத்தை நாளை தினம் செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.